அது என்ன செய்யும் தெரியுமா? பல் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு ஆபத்து. வளரக்கூடாது, சமநிலையில் கடிக்க வேண்டும். அதற்கு தான் அது எதையாவது கடிக்கும். காகிதத்தை, கொடியை, துணியை, முசல்லாவை, டார்பாயை, சில நேரம் டயரை, எதை வேண்டுமானாலும் கடிக்கும். அட்டையில் தொடங்கி அத்தனையும் கடிக்கும். எலி கடிக்கிறது, எலி கொறிக்கிறது என்கிறோம். ஒரு கோணம் நமக்கு கோபத்தோடு பார்வை, மறுபக்கம் அது எலிக்கான வாழ்வாதாரம். அது கடிக்கவில்லை என்றால் அது வாழ முடியாது. நான் சொல்ல வரும் ஒரே ஒரு செய்தி, இந்த நாட்டிலே தெளிவாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா என்பது ஒரு எலி. உயிர் வாழ அடுத்தவனை கடித்துக் கொண்டே இருக்கும், தொடர்ந்து கடிக்கும். யாரையாவது கடிப்பதன் மூலம் மட்டுமே தன் அரசியல் நிலைப்பாட்டை இன்று வரை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு மதவாத இயக்கம். நாம் தேர்தல் சூழ்நிலையில், பார்லிமெண்ட் தேர்தலை எதிர்கொள்ளுகிற சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்திற்கென்று விழிப்புணர்வை முன்வைக்க வேண்டிய செய்திகள் நிறைய உண்டு என்பதால் சொல்லுகிறேன். இது ஒரு மதவாத எலி. தன் பல் வளர்ந்தால் ஆபத்து என்பதால் தன்னை அடக்கிக் கொள்ள அடுத்தவன் கடித்து 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 குதறி குதறி தன்னுடைய வாழ்வை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுகிற எலிகள் அல்லது பெருச்சாலிகள். அந்த கூடாரத்தினுடைய தலைமை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை படுகொலை செய்ய துடிக்கும் ஒருவனை கொண்டு வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் துவக்கத்துக்கு பின்னால் ஒரு வரலாறு உண்டு இல்லவா? எப்போது அந்த கட்சி தோன்றியது என்று இந்த நாட்டினுடைய சிறிய பெரிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வரலாறு, ஒரு பாரம்பரியம் உண்டு. ஆனால் இந்த மதவாத கட்சி மட்டும் முதல்ல காந்தியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ள என்டர் ஆகுது. துவக்கமே கொலை. உள்ளே வருகிற போது ஏதாவது தியாகம் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாராவது நாட்டுக்கு பெரிதாக ஏதாவது செய்து அவர் பெயரால் தூங்குவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிலே இதற்கு விதிவிலக்காய் இந்த ஒரே ஒரு அமைப்பு தான் விடுதலை வாங்கி தந்தவன் என்று முன்வைக்கப்படுகின்ற, தேசத்தின் தந்தை என்று இந்த நாட்டின் நூல்கள் கூறுகின்ற ஒருவனை குர்பானி கொடுத்து விட்டு அந்த காந்தியின் பிணத்தில் இருந்து துவங்குகிறது பாரதிய ஜனதா. இது பகிரங்கமாக ஒரு கட்சியை பற்றிய குற்றச்சாட்டு. இது என்ன உலமா மாநாட்டில் எல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டும்? சொல்ல வேண்டும். சரியான தீர்மானங்களை நான் கொண்டு போக முற்படுவதாக இந்த மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையை பாராட்டுகிறேன். மறுபக்கம் பாவப்பட்ட இந்த சமூகத்தை கொஞ்சம் யோசியுங்கள். 67 வருஷம் மாறி 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 ஓட்டு போட்டிருக்கோம். மாநிலத்தில் இருந்து மத்தியில் வரையில் மாறி 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 எல்லா தலைவர்களையும் தோள்லையும் முதுகலையும் சுமந்திருக்கோம். இன்றைக்கு வரையும் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய நிறைவான இடத்தை அடைந்து விட்டதா என்றால் கட்சியில இருப்பவர்கள் கூட தயவு செய்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுங்கள், சத்தியமா இல்லை. நாம இன்னும் போக வேண்டிய தொலை தூரத்திற்கு வளர்ச்சிக்கு போகல. மறுபக்கம் திட்டமிட்டு வருகிற மதவாத சக்திகள் ஆச்சரியமா இருக்கிறது. 92 பாபரி மஸ்ஜித் இடிக்கிறான். சரியா 10 வருஷம் 2002 குஜராத்திலே இன சுத்திகரிப்பு என்ற பெயரால் முஸ்லிம்கள் கூண்டோடு அழிக்கப்படுகிறார்கள். பெண்கள், குழந்தைகள், தொழிலதிபர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், வயது பிள்ளைகள் எல்லாம் சூறையாடப்படுகிறது. சரியாக 10 வருஷம். 92 பாபரி மஸ்ஜிதை இழந்த ரணங்களிலே இருந்து இந்த சமுதாயம் ஒத்தடம் கூட கொள்ளாத நிலையில் அதன் பின்னில் ஏராளமான பேர்களை சிறைக்கு அனுப்பியதிலிருந்து அந்த ரணங்களில் இருந்து ஜீரணமாகுவதற்கு முன்பே 2002 குஜராத் சரியாக 10 வருஷம். 2002 இருந்த அடுத்த 10 வருஷம் 2012 மோடி அகில இந்திய அரசியலுக்கு அந்த நாய் வருகிறது. நீங்கள் யோசிக்க வேண்டும். வருங்கால பிரதமரை தரக்குறைவா பேசலாமா அப்படின்னு கேட்க வேண்டாம். இதுவரை பிரதமர் ஆகாத வரை அவன் செய்த 1000 அநியாயங்களுக்கு என்ன வார்த்தையையும் பயன்படுத்துகிற உரிமை இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு இருக்கிறது. சரியா 10 வருஷம் 2002 2012 சமய நல்லிணக்கத்திற்கு ஊர்வலம்னு உட்கார்றான். சொந்த மாநிலம் குஜராத்தில் நாட்டை காது கொடுத்தவன், சமயங்களிடையே இணக்கத்தை கெடுத்தவன், குடைத்தவன், நாட்டில சர்வ அமைதிக்காக
வேட்பாளராக உட்கார்றேங்கிறான். உட்கார்ந்த அடுத்த 2 வருஷம் 2014 13 கடைசியில பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு மாபெரும் அச்சத்திற்குள்ள சூழ்நிலையை நாட்டிலே உருவாக்கி வருகிற போது மறுபக்கம் இங்க உட்கார்ந்து நாம வழக்கம் போல டீ கடை பெஞ்சில இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் இன்ஷா அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பார்ப்பான்? அவன் தான் சொல்றானே, நீயா ஒன்ன மாத்திக்கலன்னா நானெல்லாம் மாத்த மாட்டேன்ட்டானே. வளர்ச்சி பாதைகளை நோக்கி நீ போக மாட்ட. தேவையான ஒற்றுமையை காலத்தினுடைய அவசியம் கருதி நீங்கெல்லாம் ஒண்ணு சேர மாட்ட. ஆனால் ஒருவன் மட்டும் உங்களை ஆளக்கூடாது என்று நினைப்பது இருமாப்பல்லவா? அது தவறு அல்லவா? மிகப்பெரிய சதிகார தலைமை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு முன்னிறுத்தி இருக்கிற நரேந்திர மோடி. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோஷம் அவர்களுக்கு. 80களிலே 90களிலே அவர்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலிலே ஜெயிப்பதற்கு ராமன் தேவைப்பட்டான். அந்த தேர்தல் பூரா ராமனை தவிர வேற எந்த கோஷமும் வரல. பாவம் ராமன். இப்போது கைவிட்டுட்டானுங்க. ராமனை கைவிட்டு எங்காவது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய இந்து மத சகோதரர்களுக்கு சொல்லுகிறோம், 99% இந்துக்களுக்கு முஸ்லிம்கள் நாங்கள் எல்லா பாசத்தையும் உங்கள் மீது வைக்கிறோம். நாங்கள் சாடுவதெல்லாம் உங்கள் பெயரையும் சேர்த்து கெடுக்கிற அந்த ஒரே 1% மதவாதிகளை தானே ஒழிய ஒட்டுமொத்த இந்துக்களை அல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை அல்ல. அந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு வித்திடுகிற அந்த 1%. என் அன்பு சார்ந்த இந்து சமுதாயத்தை கேட்கிறோம், தயவு செய்து நீங்கள் மத பாதுகாப்பு என்ற பெயரால் தேச விரோதியை முன்னுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக காய்கள் நகர்த்த வேண்டிய நேரம் அல்லவா? இன்னைக்கு எல்லா ராமனும் போய் இப்போ அவர்களுக்கு ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்தியாவை வளர்ச்சி பாதையில நிறுத்த வேண்டும். நீ 5 வருஷத்துல பொம்பி நிறுத்த, நீ என்ன தீர்க்க தரிசியா? நீ என்ன அற்புதம் செய்வியா? நீ வர வேண்டும் என்று வெளிநாட்டு முதலாளிகள் விரும்புகிற போதே உன் யோக்கியதை என்ன என்று எழுதுகிறார்களே. கார்ப்பரேட் முதலாளிகள் உன்னை விரும்புகிறான் என்றால் நீ நாட்டை யாருக்கு தாரை வார்ப்பா என்று எங்களுக்கு தெரியாதா? போலி முகத்தோடு சமயங்களுடைய வெறுப்பை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு வரக்கூடியவர்களை குறித்த எச்சரிக்கை வேண்டும். இந்த நாட்டில் வேதனை, நாங்க ஒன்னும் கலவரம் பண்ணல, நான் குற்றமற்றவன் என்று பிரதமர் வேட்பாளராக ஒருவன் அறிவிக்கிற அளவுக்கு இன்னமும் இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் அவன் நிறுத்தப்படலை. எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் தெரியுமா? நாலாம் தெருவிலே நிற்கிற குப்பனும் சுப்பனும் அப்துல் காதரும் ஜெயிலுக்கு போனால் 10 வருஷம் ஆகும். ஆனால் நாட்டிலேயே நரபலி செய்ததாக அன்றைக்கு ஆளுபவர்கள் தொடுத்து அத்தனை பேரும் சொன்னார்கள். தெஹல்கா ஊழல் அம்பலப்படுத்தியது. அந்த அரசுக்கு சீஃப் அட்வைசர்களாக இருந்தவர்கள் இப்போது அப்ரூவர்களாக மாறி அவர் செய்த கொலைக்கு சாட்சியம் சொல்லுகிறார்கள். அன்றைய அரசினுடைய IAS IPS அதிகாரிகள் சாட்சி சொல்லுகிறார்கள். கேவலம் அந்த குஜராத் அரசினுடைய ஒரு அமைச்சர் 28 ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொண்டு ஜெயிலில் இருக்கிறார். ஒரு கவர்மெண்ட் அரசர் மத கலவரத்திற்காக தூண்டினார் என்று கோத்னானியை, குஜராத் அமைச்சரை 28 வருஷம் உள்ளத்தில் இருக்கு. கேடுகட்ட செயல் என்ன தெரியுமா? இந்தியாவுடைய எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அரசனுடைய 32 ஹை லெவல் ஆபீசர்ஸ் IAS IPS 32 பேரும் இப்போது சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இப்படி ஒரு மானக்கேடு வந்ததில்லை. அரசை இயக்கியவர்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். இந்த நாடு ரொம்ப யோசிக்க வேண்டும். தன்னை சுற்றி படர்ந்து கொண்டிருக்கிற நிழலுடைய தன்மை கூட தெரியாமல் நிழலாக இருக்கிறது என்று இன்னமும் எவ்வளவு காலத்திற்கு நாம் உணராமல் உட்கார்ந்திருப்போம். மாபெரும் கொலையை செய்து முடித்திருக்கிற வருத்தம் கூட தெரிவிக்கவில்லையே. IBN செய்தி சேனலிலே இந்தியாவுடைய அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கிற கரண் தப்பார் இன்றைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற நரேந்திர மோடியை அமர வைத்துக் கொண்டு IBNல கரண் தப்பார் கேட்கிறாரு, 2002 குஜராத்தினுடைய படுகொலை நிகழ்ச்சிக்கு நீங்க இப்ப பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்க, குறைந்தபட்சம் வருத்தமாவது தெரிவிக்கலாமல்ல. வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு ஒன்னும் நடக்கலன்ட்டு எந்திரிச்சு வெளியே போனவன் பிரதமர் வேட்பாளர்.
இல்ல மன்னிப்பு கேட்டா வருத்தம் கேட்டா விட்டுருவோமாங்கிறதுலாம் வேற. ஆனா வருத்தம் கேட்கிற அளவுக்கு கூட அங்க ஒண்ணும் நடக்கல என்று சொல்லுகிறான் என்றால் மனதிற்கு சந்தோஷமானது மட்டும்தான் நடந்தது என்று தானே பொருள். தொடர் பேட்டையை சந்திக்க முடியாமல் கேள்விகளில் கிடுக்கி பிடி போட்ட போது பதில் சொல்ல முடியாமல் வெளியேறி போனவர் தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளர். மதவாதி